எத்தனை ஒரு பஞ்சாயத்தரா தீர்த்து வைக்கிறது உங்ககிட்ட தான் நாங்க தெளிவா சொல்றோம்ல. ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் தியேட்டர்ல இருந்தா அந்த படத்தை சக்சஸ் மீட் கொண்டாடினா உண்மையிலேயே அது ஒரு வெற்றி நம்ம சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகுறது வெள்ளிக்கிழமை, சக்சஸ் மீட் திங்கக்கிழமை. எந்த விதத்துல அது சரி? நீங்களே வச்சீங்க உங்க படம் மொத்தம் 3 நாள் தான் தியேட்டர்ல ஓடுமா? அப்ப அவ்வளவு மொக்கையான படத்தை நீங்களே எடுத்திருக்கீங்கிறத பிராங்கா தெரியுது. ஒரு படத்துக்கு சக்சஸ் மீட் வச்சா ஓ படம் நல்லா ஓடுதோ, ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தியேட்டருக்கு பார்த்து வருவாங்கங்கிறதெல்லாம் பழசு, ரொம்ப பழசு. இதுல நல்லா தெரியும் ராம் சார் படத்தை விஜய் டிவி வாங்கினதுனால எல்லா செலிபிரிட்டியும் அந்த படத்தை ஆகா ஓகம் தான் சொல்லுவீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா படம் அந்த அளவுக்கு இல்ல. 3 BHK பட்ஜெட்டே கம்மி தான். அதுல ஆக்ட்ரஸோட சம்பளம் தான் அதிகம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா கம்மி தான். ஆனா அப்படியாமட்ட படத்துக்கே ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இல்ல, அதுவும் சேலத்துல பெரிய தியேட்டர்லயே. அப்ப அந்த படத்துக்கு சக்சஸ் மீட். இது பத்தாக்குறைக்கு செலிபிரிட்டி சன்னு ஒருத்தன் வந்து பண்றான் பாருங்களா அட்ராசிட்டி. ஐயோ சாமி, எல்லா இன்ஸ்டா ஃபீட்லயும் ஓ மூஞ்சியே பாக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் காதை தூக்கி கட்டினா ஊசி குத்தனா பரவாயில்ல, கடப்பாரியே எடுத்து குத்துறீங்க. நாங்களும் கூச்சமே இல்லாம எங்க தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.